ஃப்ரெண்ட்ஸ் பம்பு சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம ரோகிணி இருக்காங்களே அவங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே என்ன புதுசாக ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க விஷயத்தை இவங்க பற்றி சொல்ல நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்க என் மாமியார் ரொம்ப டென்ஷன் பண்ணுது, எங்களை பிரிக்கணும்னு பார்க்குது அப்படின்றாங்க. மனோஜுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குதுன்னு சொல்ல அப்போ மனோஜுக்கு 2வது கல்யாணமா நீங்கள் சேம் பிஞ்ச் அப்படிங்குது. டே அம்மா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்தாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன், அவங்கள பிரித்து காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சும்மா கடந்த பொண்ணை சொரிஞ்சு விட்டுட்டேம்மா தேவையாயுது, இப்போ உன்னையும் உன் பிள்ளையும் பிரிக்கணும்னு நினைக்குதா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க இப்போ சாமியாரை பார்க்க போகலான்னு அங்கே போய் பார்க்க போக இவங்களுக்கு ஒரு தாயத்தை கொடுக்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ஆட்டோ ஏறி வெளியே போனதுக்கப்புறமா அவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்து விஷயத்த சொல்ல அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தாயத்து. ஆக மொத்தத்தில் ஒரே குடும்பத்தில் ஒருத்தருக்கு எத்தனை தாயத்தையா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து பூஜை ரூமில் வேண்டிக்கிட்டு அந்த தாயத்தை கீழே வச்சுட்டு போனாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம முத்து வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வர அதை அங்கே வைக்க அந்த தாயத்தை பார்க்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தானே வாங்கி வச்சிருக்கீங்கன்னு பிடிச்சி கட்டி விட்டாங்க. ஐயோ தெரியாமல் கட்டி விட்டியடா, போச்சுடா சொலமுத்தான் போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து வெறுக்கிறதுக்கான தாயத்து. அண்ணாமலை நல்ல நாளே வெறுக்கிறாரு நம்ம விஜயாவை. இதுக்கப்புறம் அடித்து துரத்தி விட போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம ரோகிணி ஒரு பக்கம் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க கையில் கட்டி விடுறாங்க. காரணம் இதுக்கப்புறமாவது அம்மா சொல்கிறத கேட்காம பொண்டாட்டி சொல்கிறத கேளுப்பா, இந்த தாயத்தை எங்கே வைக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நாட்டில் முக்கால்வாசி பேத்துக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த தாயத்தை வாங்கிட்டு வந்து அவங்கவுங்க புருஷன் கையில் கட்டி விடுங்கடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆளுக்கு ஒரு ஆர்டர் பார்சல், இந்த தோசை பார்சல்ங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு தாயத்து பார்சல். எல்லா மருமகளும் ஏறி நிற்க போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. தாயத்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற சந்தேகம் இருந்ததுன்னா அடுத்த எபிசோடு வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ